வணக்கம். மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 11ஆம் தேதி நிஃப்டி 0.2% அதிகமாக க்ளோஸ் ஆனது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 2,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2,000 கோடி ரூபாய்க்கு. உலக அளவில் மிகுந்த மாசடைந்த 20 நகரங்களில் 13 நகரங்கள் இந்தியாவில் இருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். யார் வெளியிட்ட ரிப்போர்ட் இது? ஸ்விஸ் ஏர் குவாலிட்டி டெக்னாலஜி கம்பெனியான IQ ஏர் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல். முதல் இடத்துல இருக்கிறது ஆசாமில் இருக்கக்கூடிய ஒரு நகரமான பைர்னிஹாத். அவங்கள தொடர்ந்து டெல்லி. மீதம் இருக்கிற அந்த 11 நகரங்கள் எவை அந்த பட்டியலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உலக அளவில் 20 நகரங்களில் அதிகமாக மாசு இருக்கக்கூடிய 13 நகரங்கள் இந்தியாவில் இருக்கின்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. மார்கன் ஸ்டான்லி இந்தியாவுடைய ரிதம் தேசாய் மார்க்கெட் இப்போ பாட்டம் அவுட் ஆயிருக்குன்றது உறுதி செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாகவே மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாதுன்றது கருத்தை மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. 15% கரெக்ஷனை பார்த்துருக்க மார்க்கெட், இருந்தாலும் பாட்டம் அவுட் ஆயிருச்சுன்றது உறுதி செய்ய முடியாது. ஆனால் ஸ்டாக்ஸ் அட்ராக்டிவாக இருக்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அவர் வேல்யூஷன்ஸ் தான் குறிப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV 18லேருந்து. அவருக்கு பிடித்த 3 செக்டர்ஸையும் சொல்லியிருக்கிறாரு. ஃபினான்ஷியல்ஸ், கன்சியூமர் செக்டர்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல்ஸ். குறிப்பாக சிமெண்ட் செக்டர் நல்ல பாசிட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. 27% விழுந்தது. நம்ம செய்தியும் பார்த்துருந்தோங்க. சில டிஸ்கிரிப்பன்சிஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, குறிப்பாக அவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோவில். அதனால் கிட்டத்தட்ட 1,500லேருந்து 2,000 கோடி ரூபாய் அவங்களுடைய ப்ராஃபிட்டில் இழப்பு இருக்கும்ன்ற செய்தி நாம் பார்த்துருந்தோம். அது அடுத்த குவார்ட்டரில் அல்லது அடுத்த ஆண்டுடைய முதல் குவார்ட்டரில் அதை ஈடுகட்டுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்கன்றது நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். அவங்க இன்டர்னலாக ரிவ்யூ பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை வைத்து மறுபடியும் அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தி நாம் பார்த்துருந்தோம். நேற்று 27% இண்டஸ்இண்ட் பேங்க் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இப்போ என்ன தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வீழ்ச்சி காரணமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் 6,000 கோடி ரூபாய் இழந்திருக்கிறாங்க. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக அடி வாங்கியிருக்கிறாங்க? 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 35 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியில் ஷேர்ஸை வைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20.88 கோடி ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 20,670 கோடி ரூபாயாக இருந்தது. நேற்று வீழ்ச்சிக்கு பிறகு அது 14,600 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதான் அந்த 6,000 கோடி ரூபாய் இழந்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள். அதிகமாக அடி வாங்கின 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட் 3,779 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க. அவங்க தான் அதிகபட்சமாக ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் அவங்கள தொடர்ந்து 3,564 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ். SBI மியூச்சுவல் ஃபண்ட் 3வது 3,048 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை வைத்திருக்கிறாங்க. மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த ஒரு டேட்டா என்னென்னா, LIC 965 கோடி ரூபாய் இழந்திருக்கிறாங்க இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் விழுந்ததற்கு பிறகு. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ப்ரொமோட்டர் அசோக் ஹிந்துஜா சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கிறாரு. பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நிறுவனத்திற்கு பணம் உள்ளே கொண்டு வருவதற்கும் தயாராக உள்ளதாக சொல்லியிருக்கிறாரு. நேற்று வீழ்ச்சிக்கு பிறகு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 18,000 கோடி ரூபாய் இழந்திருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஷேர் ஹோல்டர்ஸ் பதட்டம் அடைய வேண்டாம்னு அவர் அந்த சிச்சுவேஷனை தணிக்க முயற்சி செய்கிறாரு அசோக் ஹிந்துஜா, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர். சன்ஃபார்மாக்கு ICICI செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,895 ரூபாய். நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தான் லோதா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம். பத்திரிகையில் வந்து செய்தி குறித்து தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. என்ன செய்தினா, மும்பையில் அவங்க 279 கோடி ரூபாய்க்கான நிலம் வாங்குறாங்க அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால் நேற்று ஷேர் ப்ரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்கன்றதான் செய்தி. இதற்கு கம்பெனி இப்போ விளக்கமும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனி எப்போதுமே நிலம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்காக. அதோடைய இதில் பார்க்கும்போது இந்த நிலத்தை குறித்தும் பேச்சுவார்த்தையில் இப்போ இருப்பதாக கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக சில அடிஷ்னல் டேட்டா
டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2024 அவங்க 200 பில்லியன் ரூபாய் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வழியாக அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. 2025 நிதியாண்டுக்கு அவங்க கொடுத்திருந்த கைடன்ஸ் வந்து 210 பில்லியன் ரூபாய். இப்போ முதல் 9 மாதத்தில், நடப்பு நிதியாண்டுடைய முதல் 9 மாதத்திலே 90% எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து இந்த நிலம் இப்போ அந்த செய்தியில் வந்திருக்கக்கூடிய நிலம் குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. அது வாங்குவது குறித்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் இருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ். சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. டிவிடெண்ட் குறித்தான முடிவு மார்ச் 18 எடுக்க இருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனிக்கு ஒரு ஆர்டரும் கிடைச்சிருக்கு. மற்றொரு அப்டேட், ரயில்வே ப்ராடக்ட் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. வந்தே பாரத் ட்ரெயின் செட்ஸ்க்கான ரயில்வே ப்ராடக்ட்ஸை சப்ளை செய்கிறாங்க. யார்கிட்டருந்து கிடைத்த ஆர்டர் இது? கின்னட் ரயில்வே சொல்யூஷன்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 400 கோடியிலிருந்து 450 கோடி ரூபாய் இடையேன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ். கரூர் வைசியா பேங்க் 3 கிளைகளை புதிதாக திறந்திருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் 880 கிளைகள் இருக்குது இப்போ கம்பெனி கைவசம்னு சொல்லியிருக்கிறாங்க கரூர் வைசியா பேங்க். கான்பூர் பிளாஸ்டிக் பேக் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கான்பூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலை மற்றும் மிஷினரியை விற்பனை செய்கிறாங்க. எஸ்ஆர்எஃப் லிமிடெட் தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 49 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க கான்பூர் பிளாஸ்டிக் பேக். மகாநகர் கேஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2025 வால்யூம் growth 13% எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த தகவல், நடப்பு நிதியாண்டுடைய முதல் 9 மாதங்களே 11% வளர்ச்சியை பார்த்துருக்கிறாங்க. Q4 ரிசல்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற எதிர்பார்ப்பு. அதனால் முழு நிதியாண்டு 2025 வால்யூம் growth 13% எட்டுன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர். கடந்த ஆண்டு 5.5% இருந்தது. அடுத்த 3 ஆண்டில் என்ன இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் டபுள் டிஜிட்டில் அவங்களுடைய ஆனுவல் வால்யூம் growth இருக்க வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க மகாநகர் கேஸ். சிடிஎஸ்எல் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி ஷேர் பிரைஸ் பீக்கில் இருந்து 45% கீழே விழுந்திருக்கு. 1989 ரூபாய் எட்டியது அந்த பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் 45% கரெக்ஷனை பார்த்துருக்கு சிடிஎஸ்எல். முக்கிய காரணம் நம்ம பார்த்தது வந்து மார்க்கெட் கீழே போகும்போது இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிற எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நிறைய ரீட்டைல் ஆட்கள் எல்லாமே வெளியேறாங்க ஷேர் மார்க்கெட்லேருந்துன்ற ஒரு செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எவ்வளவு அனலிஸ்ட் கவரேஜ் பண்ணுறாங்க சிடிஎஸ்எல்? 10 அனலிஸ்ட். அதில் 2 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 5 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. சராசரியாக என்ன டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் டார்கெட் ப்ரைஸ் இந்த அனலிஸ்ட் பார்க்கும்போது மேலும் 22% சிடிஎஸ்எல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 980 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 34% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய ப்ரீமியம்ஸ் கீழே போயிருக்கு. பிப்ரவரி மாதத்திற்கானது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. 4000 கோடி ரூபாய் கீழே போயிருக்கு பிப்ரவரி மாதத்திற்குரியது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 12% விழுந்திருக்கு. குறிப்பிட்ட சில கம்பெனிகள்லையும் கொடுத்துருக்காங்க டேட்டா. எந்தெந்த கம்பெனிகளுக்கு டீக்ரோத் இருந்தது, வளர்ச்சி குறைவாக இருந்திருக்கு, இல்லை கீழே போயிருக்கு. கோட்டக் மஹிந்திரா அது பார்க்கும்போது 33.9% கீழே போயிருக்கு, 741 கோடி ரூபாய்க்கு. எல்ஐசி இது 22% கீழே போயிருக்கு. இது லைஃப் இன்சூரன்ஸுடைய ப்ரீமியம்ங்க. 15,513 கோடி ரூபாய், 22% கீழே போயிருக்கு. எஸ்பிஐ லைஃப் 2174 கோடி ரூபாய், 18% கீழே போயிருக்கு. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் 6% கீழே போயிருக்கு, 1031 கோடி ரூபாய். நல்லா பர்ஃபார்ம் பண்ண நிறுவனங்கள் எவை? ஹெச்டிஎஃப்சி லைஃப் உடைய லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் 23.5% அதிகரிச்சிருக்கு, 3213 கோடி ரூபாய். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் 1029 கோடி ரூபாய், 13.3% அதிகரிச்சிருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் 1857 கோடி ரூபாய், 5.3% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் அலையன்ஸ் 1080 கோடி ரூபாய், 2.9% அதிகரிச்சிருக்கு. ஏஞ்சல் ஒன் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. மார்ச் 13 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க போகிறதாகவும், அப்படி டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 14 சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. மார்ச் 20 அந்த ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க ஏஞ்சல் ஒன். பாரதி ஏர்டெல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் எக்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சர்வீஸை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க பாரதி ஏர்டெல். ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு அப்டேட் இருக்குது. ஐசிஎஃப் சென்னை கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க மார்ச் 21. இன்ஃபோசிஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 4 ஆண்டுக்கு பிறகு மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ்க்கு முன்ன இருந்த ரேட்டிங் ஓவர் வெயிட், இப்போ ஈக்குவல் வெயிட்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2150, இப்போ கொடுத்துருக்கிற டார்கெட் 1740 ரூபாய்.
ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் குறித்து ப்ளூம்பர்க்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பிரான்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் நிறுவனத்தை வாங்குறாங்க. 2851 கோடி ரூபாய் செலவு செய்து வாங்குறாங்க. ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் நிறுவனத்தை வாங்குறாங்க. ஹெக்ஸாவேர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜெர்சி சிட்டி யூஎஸ்ஏல அவங்களுடைய குளோபல் பிஸ்னஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை திறந்து வைத்திருக்கிறாங்க. மார்க்கோலைன்ஸ் பேமெண்ட் டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு வாரணாசி அவுரங்காபாத் NH2 டோல்வே பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 6.39 கோடி ரூபாய். அதானி போர்ட்ஸ்க்கு மெக்வாரி ரேட்டிங்கை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1500 ரூபாய். RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் மாநிலத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய டெண்டர் இது. 554.66 கோடி ரூபாய்க்கான டெண்டர் இது. இந்தியாவுடைய ஸ்டீல் அமைச்சர் KIOCL NMDC மர்ஜர் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்டில் எழுத்துப்பூர்வமாக இதற்கு பதில் கொடுத்துருக்காங்க. போன ஆண்டு நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். KIOCL NMDC மர்ஜர் குறித்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்கலன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஒரு டாடா குரூப்பை சார்ந்த ஒரு ஸ்டாக் 8% நேற்று அதிகரித்தது. டபுள் அப்கிரேட் நடந்திருக்கு. ICICI செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 1840, முன்ன சொல்லியிருந்தது 1690. ரேட்டிங் அப்கிரேட் பண்ணது வந்து ஹோல்ட்லேருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. நேற்று 8% அதிகரித்தது டாடா கம்யூனிகேஷன்ஸ். தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV18லேருந்து. பாலிமெடிக்யூர் நிறுவனம் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டிவைஸ் ரெகுலேஷன் சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. அவங்களுடைய 54 ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பாலிமெடிக்யூர். வாரி ரெனியூவல் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு கன்சார்டியமுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்களும் வேறு சில நிறுவனங்களும் இணைந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு யார்கிட்டருந்து அவங்க சொல்லலை. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 740 கோடி ரூபாய். இதில் வாரி ரெனியூவல் டெக்னாலஜிஸுடைய பங்கு எவ்வளவுன்றதையும் அவங்க சொல்லலை. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் புதிதாக ஒரு ETF அறிமுகம் செய்கிறாங்க. ஆக்சிஸ் நிஃப்டி 500 வேல்யூ 50 ETF. இது வந்து நிஃப்டி 500 வேல்யூ 50 TRI இண்டெக்ஸை பின்பற்றக்கூடியது. மார்ச் 12 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குது. குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 ரூபாய். தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV18லேருந்து. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இண்டிஜின் 14% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1449% வால்யூம் அதிகரிப்பு. தங்கமயில் ஜுவல்லரி 12% ஷேர் ப்ரைஸும் 519% வால்யூம் அதிகரிப்பு. கோல்டே பாட்டில் 11% ஷேர் ப்ரைஸ் 187% வால்யூம். ஜிண்டால் ட்ரில்லிங் 9% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 2846% வால்யூம் அதிகரித்தது. வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 300% வால்யூம் அதிகரித்தது. டாடா கம்யூனிகேஷன்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 1400% வால்யூம் அதிகரிப்பு. பாரதி ஹெக்ஸாகாம் 9% ஷேர் பிரைஸ் 222% வால்யூம். சென்னை பெட்ரோ 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 3266% வால்யூம் அதிகரிப்பு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் 7% ஷேர் பிரைஸும் 414% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இண்டஸ்இன் பேங்க் 27% வீழ்ச்சி, 2328% வால்யூம் அதிகரிப்பு. ஹெர்குலஸ் ஹாய்ஸ் 9% சரிந்தது, 272% வால்யூம் அதிகரிப்பு. ஷிவாலிக் ரசாயன் 8% வீழ்ச்சி, 386% வால்யூம் அதிகரிப்பு. சென்கோ கோல்டு 7% சரிந்தது, 208% அதிகரித்தது வால்யூம். மெடிக்கமன் பயோ 6% வீழ்ச்சி, 562% வால்யூம் அதிகரிப்பு. விபார் ஸ்டீல் 6% வீழ்ச்சி, 381% வால்யூம் அதிகரிப்பு. வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட் 6% வீழ்ச்சி, 255% வால்யூம் அதிகரிப்பு. டோட்லா டெய்ரி 5% சரிந்தது, 343% அதிகரித்தது வால்யூம். பிஎஸ்சி 5% வீழ்ச்சி, 650% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.